ஹாய்ங்க. ஆஸ் யூஷுவல் பிஜி பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்காதனால நானே ஓட்ஸ் பண்ணி சாப்பிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் போல் எழுந்திரிச்சு செல்ஃப் கேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறது, பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுன்னு அந்த வேலையை பார்த்துட்ருந்தேன். சரின்னு மத்தியானம் கீழே சாப்பிட போனால் வெளியே அடமழை ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு காஞ்சனா கிளைமேட்டாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அதையும் நின்று கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு எங்கள் அம்மாட்ட வீடியோ கால் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா காரி துப்பிட்டு இருந்தாங்க. சாட்டர்டே இன்னும் குளிக்கலை, கோயிலுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட திட்ட வாங்கிட்டு சரின்னு போய் குளிச்சுட்டு வந்தால் இந்த கிளைமேட்டுக்கு எங்கள் தலை காய போகுது. நானே துண்டை வச்சு தொகட்டிட்டு அறக்க பறக்க கிளம்பிட்டு இருந்தேன் கோயிலுக்கு. ஏன்னா கோயில் 8 மணிக்கெலாம் மூடிடுவாங்க. நான் கிளம்புனது என்னமோ 7 மணிக்கு தான். சரின்னு கிளம்புனா அதில் ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு. இந்த வளையல் போடலாமா, எந்த வளையல் போடலாம், பிரேஸ்லெட் போடலாமா அப்படின்னு கன்ஃபியூஷனில் ஒரு வழியாக டிசைட் ஆகிட்டேன். இன்றைக்கின்னு பார்த்து எனக்கு என்னமோ கண்மை போகணுன்ற ஆசை வேறு வந்துடுச்சு. சரி நான் அதையும் ட்ரை பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி போட்டது கிடையாது. அதனால் இந்த தடவை போட்டு ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு போட்டுட்ருந்தேன். அப்பப்போ செக்கிங்க்கு கேமராவை வேறு பார்த்துட்டு இவ்வளோ அக்கப்புறையும் பண்ணிவிட்டு கோயிலுக்கும் சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கே நிம்மதியாக உட்காந்து சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு ஸ்ரீராமஜெயம் எழுதிட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அங்கேயே உட்காந்துட்டேன். அப்புறம் பக்கத்தில் இருக்க மாலுக்கு வந்தேன். அங்கே கொஞ்சம் கலரான பொருட்களெல்லாம் பார்த்துட்டு பிஜி அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் பாசமாக பாயாசம் எடுத்து வச்சுருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சுன்னு ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் நவாப்பழம் வாங்கிட்டு வந்து வரும்போது அதையும் சாப்பிட்டேன். நல்லாவே இல்லை. அது ஒரு இனிப்பும் இல்லாமல் அது ஒரு மாதிரி இருந்துச்சு. நவாப்பழம் மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, இன்றைக்கி லாண்ட்ரி போடவே இல்லையே துணியன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதையும் எடுத்துகிட்டு போய் போட்டேன். 45 நிமிஷம் வெயிட் பண்ணி திரும்பி போய் பார்த்தா 5 நிமிஷம் இருந்துச்சு. சரின்னு வெயிட் பண்ணி இப்படியே முடிச்சிட்டேன்.